ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா கீழே மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு வீடியோ வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான வீடியோ. இது எதுனா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிராண்டு. அந்த பிராண்டில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட எனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட்டை பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். பாக்ஸ் வந்து வேற பாக்ஸு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க ப்ராடக்ட் எல்லாமே ஒரே பிராண்டுக்குரியது தான். ஃபுல்லாமே நான் யூஸ் பண்ணதான். இது எல்லாமே ஒரே பிராண்ட்லேருந்து நான் மறுபடியும் வாங்கின ப்ராடக்ட் இது எல்லாமே. ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து என்னோட எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டானது. இந்த ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். அது என்னென்ன ப்ராடக்ட்னு ஒன்று நான் காட்டுறேன். டைம் டு ரிவீல் தி பிராண்ட். இது என்ன பிராண்ட்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிராண்டான ஃபாக்ஸ்டெயில் தான். இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து அவங்க செகண்ட் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த பிராண்ட் லான்ச் ஆன டைம்லேருந்து நான் வந்து அவங்களோட அஃபிலியேட்டாக இருக்கேன். ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து ரிவ்யூக்காக வரும். நானும் நிறைய ப்ராடக்ட் வந்து காசு போட்டு வாங்கியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கான ப்ராடக்ட்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்கும். அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸும் சரி, அதோட டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆனப்போ அவங்ககிட்ட வந்து 12K ஃபாலோவர்ஸ் தான் எவ்வளோ இருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். நான் வந்து அப்போ தான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அவங்களோட பேஜில் போய் ஒரு லிங்க் ஒன்று சப்மிட் பண்ணேன் நான். அஃபிலியேட் ஆகுறதுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருந்தேன். அவங்களும் என்னோட வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேட், உங்களுக்கு வந்து ஒரு கோட் தரோன்னு சொல்லி எனக்கு ஒரு கூப்பன் கோடும் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க பேஜில் வந்து இந்த ஒரு ஃபாக்ஸ்டெயிலோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர்னு ஒன்று இருந்துச்சு. இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ஃபாக்ஸ்டெயிலில் போய் வாங்கின ப்ராடக்ட். வாங்கி யூஸ் பண்ணேன். செம சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து கிளென்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். இது யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து இன்னொரு ஒரு பார்சல் வந்துச்சு திடீர்னு வீட்டுக்கு. என்னன்னு போய் பார்த்தா, அதுவும் வந்து ஃபாக்ஸ்டெயில் வந்து அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணதுக்காக அவங்க ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் இதே மாதிரி இன்னொரு பாட்டில் ஒரு வந்துருந்துச்சு. இத பார்த்தது எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு பாட்டில் முடிச்சேன். இதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் முடிச்சேன். 3 பாட்டில். இதோட 3 பாட்டில் முடிச்சுட்டேன். ஃபாக்ஸ்டெயிலோட கிளென்சர் மட்டுமே. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் யார் வேணா யூஸ் பண்ணலாம். நைட்டு வந்து மார்னிங் யூஸ் பண்ணுறப்ப வந்து நார்மலா தண்ணியில போட்டு கிளென்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து மேக்கப் ரிமூவரா யூஸ் பண்ணணும்னா, லைட்டா அந்த பம்ப் பண்ணிட்டு, அத மட்டும் ஜெல் போட்டு அப்படியே மசாஜ் பண்ணோம்னா மேக்கப் ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி போட்டு கிளென்சர் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இதோட 3 பாட்டில் முடிச்சிருக்கேன் நானு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஃபாக்ஸ்டெயில் நான் வாங்கின ப்ராடக்ட் என்னன்னா, அந்த விட்டமின் சி சீரம். இது ஃபாக்ஸ்டெயிலோடது. இதுவும் பயங்கர சூப்பரா இருந்தது. மார்னிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் இது. இது வந்து அதோட பாட்டில் என்கிட்ட இல்ல. இதோட 3 பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே முடிச்சு தூக்கி போட்டேன். பேக்கேஜிங் வந்து ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். ஆக்சுவலி விட்டமின் சி வந்து கிளாஸ் பாட்டில்ல இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பரண்டான பாட்டில்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து சீக்கிரம் வந்து ஆக்சிடைஸ் ஆயிரும். அதனால ஃபாக்ஸ்டெயில்ல வந்து ரொம்ப கவர்டான அழகான ஒரு பாட்டில தான் அதுக்காக தான் மெயினா நான் அது வாங்கினேன் நானு. குட்டி பம்ப் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது யூஸ் பண்ணேன். ஒரு 3 பாட்டில் கிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன் நானு. நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஆனா, அது போட்டுட்டு நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடணும்னு அவசியம் கிடையாது. அத போட்டு டைரக்ட்டாவே சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். ஏன்னா, அது வந்து சீரம் மாரி இருக்காது. லைட்டா ஒரு மாரி கிரீம் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ஸோ, அத போட்டாலே போதும் நமக்கு. ஏன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க அந்த விட்டமின் சி போட்டுட்டு மறுபடியும் மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்கிரீன் போடுறப்போ, மூஞ்சி வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப ஆயிலியா இருக்க மாரி இருக்கும். அதனால இத போட்டுட்டு சன்ஸ்கிரீன் டைரக்டாவே நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு டெய்லி மாய்ஸ்சரைசர். இது வந்து அவங்க சைட்ல இல்ல. இது வந்து Amazonல தான் வாங்கியிருந்தேன். இதுல வந்து நயாசினமைடும், குக்கும்பட்டம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த இது வாங்குனப்போ ரொம்ப டவுட்டா இருந்தது. இது என்னோட ஆயிலி ஸ்கின்க்கு வந்து செட் ஆகுமான்னு. பட் இதுவும் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இது மார்னிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இது போட்டாலே வந்து கொஞ்சம் க்ளோயிங்கா இருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இது Amazonல இருக்கும். கீழ லிங்க் இருந்தா குடுக்குறேன். அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா குடுக்குறேன். இது வாங்கிக்கோங்க. இது எல்லா ஸ்கின் டைப் யார் வேணா போடலாம். அது ஆயிலி ஸ்கின் போடலாம். ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். இங்க பாருங்க. இது வந்து
3 பாட்டில் முடிச்சிட்டேன். ஆக்சுவலி 4, 5 பாட்டில் முடிச்சிருப்பேன். 2 பாட்டில் வந்து தூக்கி போட்டேன் நான். ஏதோ ஞாபகத்துல தூக்கி போட்டேன். இப்ப அந்த 3 பாட்டில் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. ஆ இது வந்து இது செரமைட் சூப்பர் கிரீம் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வந்து செரமைட் இருக்கிறது வந்து நான் பார்க்க மறந்துட்டேன். அதனால வந்து மார்னிங் போட்டுட்டு இருந்தேன். மார்னிங் போடுறப்போ வந்து முகம் ரொம்ப ஆயிலியா, கிரீஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் அத பாட்டிலோட இதையே பார்த்தேன். நான் அதுக்கப்புறத்துலருந்து நைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நைட் யூஸ் பண்றப்போ ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 3, 4, 5 பாட்டில் முடிச்சுட்டேனா, ஆனா ஸ்கின் நல்லா சாஃப்ட்டா இருக்கு. ஆயிலி ஸ்கின்னுக்கும், ட்ரை ஸ்கின்னுக்கும் கண்டிப்பா மார்னிங் அண்ட் நைட் இதவே யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இதுல வந்து ஸ்கின் ஸ்ட்ரக்சர் வந்து ஈவனா ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து சரி பண்ணுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பிளான்ட் பேஸ்டு செரமைட்ஸ் தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. ஆனா இது வந்து லைட்டா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. நான் வந்து என்னோட சிஸ்டர் இன் லாக்கு வந்து நான் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க அத யூஸ் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு வந்து இது ஸ்மெல் வந்து பிடிக்கலன்னு சொல்ட்டாங்க. பட் எனக்கு பிடிச்சிருந்தது. இது ரொம்ப நல்லாருக்கும். வாங்கி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நைட்டு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லாருக்கும் அது. அதான். அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க கிட்ட விட்டமின் சியும், ஹைட்ரேட்டிங் கிளென்சர் மட்டும் தான் இருந்துச்சு. போக போக நெறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஐ கிரீம், அப்புறம் நெறைய பிக்மென்டேஷனுக்கு, ஹைட்ரேஷனுக்கு சொல்லி நெறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. பட் ஒவ்வொன்னுமே அடுத்தடுத்து என்னால வாங்க முடியல. பட் ஒரு பாட்டிலோட குவான்டிட்டியே நெறைய இருந்தனால எனக்கு வந்து 3 மாசம் 2, 3 மாசத்துக்கு வந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து வாங்க முடியலையா? நான் வந்து அவங்கட்ட வந்து அஃபிலியேட்டா இருக்கனால எனக்கு நெறைய ப்ராடக்ட் வந்து ரிவ்யூக்கு வந்தது. அப்படி வந்த ப்ராடக்ட் தான் இது 2ம். இது லான்ச் பண்ணப்போ இது வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அந்த டைம்ல என்கிட்ட பைசா இல்லாதனால என்னால வாங்க முடியல. பட் நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த 2 ப்ராடக்ட்டுமே எனக்கு வந்து ரிவ்யூக்காக வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஃபேவரைட் ரொம்ப அது வந்த புதுசுல எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு இந்த பாட்டில்ஸ பார்த்ததும். இது பாட்டில் கலர் பாருங்க ரொம்ப கியூட்டா அழகா முக்கியமா அந்த ஃபாக்ஸ்டெயிலோட எனக்கு பிடிச்ச ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்களோட பாக்ஸ் பேக்கேஜிங்கும், அதோட கலர்ஸும் தான். ரொம்ப அழகா இருக்கும் அந்த கலர்ஸ். கசமுசான்னு இல்லாம ஒரு கலர், ஒரே ஒரு கலர் தான் இருக்கும். பாட்டில் கேப் எல்லாமே ஒரே கலர் தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் பாட்டிலுக்காகவே அவங்க ப்ராடக்ட் வந்து நான் நெறைய வாங்க ஆரம்பிச்சேன். இது வந்து என்னன்னா, இந்த மில்கி வே ரேபிட் ஸ்பாட் ரிடக்ஷன் ட்ராப்ஸ். இது வந்து எதுக்குன்னா, ஹைப்பர் பிக்மென்டேஷன் இருக்கவங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வாங்குனேன், யூஸ் பண்ணேன். இந்த ஒரு பாட்டில் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். பட் ரெகுலரா என்னால யூஸ் பண்ண முடியல. இருந்தாலும் யூஸ் பண்ண அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. இந்த சைட்ல, இங்க வாய் சுத்திலாம் நல்லாவே ரிசல்ட் இருந்தது. நெறைய பிக்மென்டேஷன் எனக்கு இருந்துச்சு. அது எல்லாமே இது போட்டு நல்லாவே சரியாச்சு எனக்கு. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து மார்க் ரெட்யூஸ் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. ஸ்கின் டோன் வந்து ஈவனா ஆக்கும்ன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது வாங்கி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டெய்லி ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். இது வந்து மார்னிங் அண்ட் நைட் நான் யூஸ் பண்ணுவேன் நானு. இதுவுமே ஒரு 3, 4 மாசத்துக்கு யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சோண்டு தான் இருக்கு. ஏய் நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கி நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு ஹைட்ரேட்டிங் சீரம்னா, இந்த ஃபாக்ஸ்டெயில் பிராண்டோடது தான். ரொம்ப நல்லாருக்கும். 2க்குமே கீழ லிங்க் குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து டார்க் ஸ்பாட் இருக்கவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கு. பட் கன்சிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணணும். ஒரு 2 மாசம், 3 மாசம் கண்டிப்பா யூஸ் பண்ணீங்கன்னா, நல்லாவே ரிசல்ட் இருக்கு இதுக்கு. இவங்க ப்ராடக்ட் எல்லாமே உண்மையாவே ரிசல்ட் இருக்கு. அதனால தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் வாங்கணும்னு தோணுது இதுல. இந்த கிளிப்போட மெயின் ஆடியோ வந்து எப்படியோ வந்து டெலீட் ஆயிருச்சு. ஸோ நான் வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்கேன். லிப் சிங்க் ஆகாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து என்னோட ஆயிலி ஸ்கின்க்கு செட் ஆகல. என்னோட அம்மா தான் அது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ட்ரை ஸ்கின்க்காக அவங்க லான்ச் பண்ணியிருந்த புது ப்ராடக்ட் கம்ஃபர்ட் ஜோன் மாய்ஸ்சரைசர். இது வந்து அவங்களோட பேஜ்லயும் அவைலபிளா இருக்கு. Amazonலயும் இருக்கு. இது ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒன் டைம் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப ஹெவியா இருந்தது. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் எங்க அம்மா யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதுல வந்து ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இருக்கு. வைட்டமின் இ இருக்கு. ஸோ இது ரொம்ப நல்லாருக்கும். போட்டோனே ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங்கா இருக்க மாரி இருந்துச்சு. ரொம்ப ஹைட்ரேட்டிங்கா இருந்தது. இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். பட் ஆயிலி ஸ்கின் வந்து நல்லா தான் இருக்கு. பட் ரொம்ப ஹெவியா இருக்க மாரி இருக்கு. இதோட டெக்ஸ்சர் காட்டுறேன். பட் இது ஃபுல் பாட்டிலுமே காலியான இது வந்து 2 பாட்டில் தான் இப்ப என்கிட்ட இருக்கு.
அவங்க இன்னும் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரை ஸ்கின்க்கான ஒரு பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மாய்ஸ்சரைசர் இது. ரொம்ப நல்லா இருக்கு. இது வேணும்னா செக் பண்ணி பாருங்க. கீழ லிங்க் குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வாங்குன ப்ராடக்ட் என்னன்னா, ஒரு ஆக்னி ஸ்பாட் கரெக்டர் ஜெல் இதுதான். இதுவும் அவங்களோட சைட்ல தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு பிம்பிள் இருந்தது. அத சரி பண்றதுக்காக வாங்கியிருந்தேன். பட் இது வந்து எனக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கேட்டா வந்து ஒர்க் ஆச்சு. பட் வந்து ரொம்ப லேட்டா ஆச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து பிம்பிள் வரும்ல, அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே இந்த கிரீம் போட ஆரம்பிச்சுட்டோம்னா, பிம்பிள் வந்து அப்படியே சரியாயிரும். மார்க் இல்லாம போயிரும். பட் நான் என்ன பண்ணேன், பிம்பிள் வந்து ஒரு 2, 3 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் இத அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். பட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு எனக்கு. அதனால இது வேணாமேன்னு போட்டுட்டு பிம்பிள் பேட்ச் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து இந்த ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்ணி 2, 3 பேர் வந்து இது வாங்கியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பிம்பிள்க்கு வந்து இது ஒரு நல்ல ஜெல் இது. ஸ்பாட் கரெக்டர் ஜெல் தான். ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி கண்டிப்பா வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சு ஆசைப்பட்டு வாங்குன ப்ராடக்ட் என்னன்னா, அந்த ஃபாக்ஸ்டெயிலோட ஐ ஜெல். இது ப்ராடக்ட் லான்ச் ஆனப்பவும் எனக்கு ரொம்ப வாங்கணும்னு ஆசையா இருந்தது. ஸோ வாங்குனேன் இது. இது வந்து டார்க் சர்க்கிள்க்கு வந்து யூஸ் ஆகும்ன்னு போட்டிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரை டார்க் சர்க்கிள்க்குன்னு எந்த ஒரு கிரீம் வந்து செட்டே ஆகாது. டார்க் சர்க்கிள்க்கு வந்து நம்ம தான் ரெமெடி. அது என்னன்னா, நைட் வந்து லேட்டா தூங்குறது, ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா, எத்தனை கிரீம் யூஸ் பண்ணாலும் வந்து டார்க் சர்க்கிள் வந்து கம்மி ஆகவே ஆகாது. ஸோ இருந்தாலும் ஒரு ஆசைக்காக இந்த கிரீம் வாங்கியிருந்தேன். இதோட பேக்கேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்க, ஒரு மெட்டல் மாரி அப்ளிகேட்டர் மாரி குடுத்துருக்காங்க. இத வந்து சும்மா கழட்டி பார்த்தேன். பார்த்தப்போ இப்படி இருந்துச்சா, இத கழட்டுனப்போ டியூப் வந்துச்சு. இத வந்து இப்படி கையில எடுத்தும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த அப்ளிகேட்டர் போட்டு இத இப்படி வச்சுட்டு, இப்படி 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 மசாஜ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு. பயங்கர சில்லுன்னு இருந்தது. பட் வந்து இந்த மாதிரி ஐ ஜெல், ஐ கிரீம்லாம் போட்டுட்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரம் படுத்துறணும். கண்ண வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து கிரீம்லாம் குடுக்குறாங்க. டார்க் சர்க்கிள் வந்து ரெட்யூஸ் ஆகணும்னா, அதுக்கு நம்ம வந்து சீக்கிரம் தூங்கணும். மொபைல் ரொம்ப பார்க்கக்கூடாது. ஓகே. அடுத்தது வந்து இந்த ஓவர் நைட் க்ளோ மாஸ்க். இதோட கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. இந்த பாட்டிலுக்காக தான் மெயினா வாங்குனது. இதுல வந்து ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ அப்புறம் வந்து ப்ரோ விட்டமின் பி5 இருக்கு. இதுல வந்து எல்லா ஸ்கின் டைப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, நைட் டைம் வந்து ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு, இத வந்து இந்த பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கா? இத எடுத்து நல்ல ஒரு திக் லேயரா ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு கவர் பண்ணிருங்க. கவர் பண்ணிட்டு விட்டுறணும். இது வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எத்தன டைம்ஸ் குடுத்துருக்காங்க? வீக்லி 2 to 3 டைம்ஸ் குடுத்துருக்காங்க. நான் வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். காலையில எந்திச்சு பார்க்குற வந்து ஸ்கின் கொஞ்சம் ஆயிலியா இருக்கும். பட் நல்லா பிரைட்டா இருந்தது. இது நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர் தான். இது வாங்கி இது வந்து ஈவன் ஸ்கின் டோனுக்கு நல்ல ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து ஈவன் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வாங்கி ட்ரை பண்ணேன். முக்காவாசி பாட்டில் முடிஞ்சிருச்சு. பட் நல்லா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்து நோஸ்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்கா இருக்கு. இத யூஸ் பண்ணிட்டு காலையில முகத்த பார்க்குறப்போ ஒரு மாதிரி நல்ல க்ளோயிங்கா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குன்னு டெய்லி ரொம்ப போட்டுறக்கூடாது. வீக்லி ட்வைஸ் இல்லன்னா த்ரைஸ் தான் போடணும். நல்லாருக்கு. இன்னும் வந்து நெறைய ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்னால இப்போதைக்கு வாங்க முடியல. ஆல்ரெடி வந்து நெறைய ப்ராடக்ட் இருக்கு. என்னோட சிஸ்டர் இன் லா வந்து 2, 3 ப்ராடக்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்கட்ட வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒண்ணு வந்து ஒரு சூப்பர் க்ளோ மாய்ஸ்சரைசர், அப்புறம் வந்து நயாசினமைட் சீரம். 2மே இமேஜ் பக்கத்துல போடுறேன் பாருங்க. இந்த சூப்பர் க்ளோ மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுல வந்து வைட்டமின் சியோ, ஈயோ இருக்குன்னு நெனைக்கிறேன். அது போட்ட உடனே உண்மையாவே அது ஃபேஸ் பயங்கர பிரைட்டா இருந்தது. திடீர்னு கலர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் அது. அப்புறம் வந்து அதோட நயாசினமைட் சீரம். அதோட பம்ப் பாட்டிலும் அழகா அது ஒரு மாரி பர்பிள் கலர்ல அதுக்காக தான் வாங்கி போட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அது யூஸ் பண்ணது அந்த ஃபேஸ்ல இருக்க போர்ஸ் எல்லாம் வந்து மினிமைஸ் ஆற மாரி ஒரு ஒரு ஃபீலிங். அத வந்து நம்ம பிரைமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அது வேணா நெக்ஸ்ட் டைம் வாங்குவேன். வாங்குனப்போ உங்களுக்கு கிளியரான வீடியோ போடுறேன். பட் நான் ஒரு 1 டைம் தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஃபாக்ஸ்டெயில்ல வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம் அப்ப புதுசா நெறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னோட அடுத்த மந்த்ல வந்து நான் நெறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் நானு. அவ்வளோதான். இப்போதைக்கு நான் வாங்குன ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். எனக்கு ரொம்ப வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. ஸ்பான்சர்ஷிப் எதுவுமே கிடையாது. நான் வாங்குனது தான்.
எல்லாமே நான் வாங்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் போட்டிருக்கேன் நானு. நானே எங்க ஃபேமிலில இருக்கவங்க யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் ரிவ்யூ கேட்டு அதுதான் நான் வந்து போட்டிருக்கேன். சில ப்ராடக்ட் மட்டும் நான் Instagram அஃபிலியேட்டா இருக்கனால, எனக்கு அதுலேருந்து வந்து ரிவ்யூக்காக வந்திருந்தது தான். அது எல்லாமே நான் உண்மையாவே யூஸ் பண்ணனால தான் உங்களுக்கு நான் அதோட ரிசல்ட் என்னன்னு நான் ஷேர் பண்றேன். ஒரு ப்ரமோஷனுக்காக இத நான் சொல்லல. நான் யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணத நீங்களும் ஃபீல் பண்ணணுன்ட்டு தான் வந்து நான் இதுக்காக சொல்றேன். ஏன்னா, எனக்கு இது பிடிச்சனால நான் நெறைய பேருக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். எங்க ஃபேமிலில எல்லாருமே இந்த ஃபாக்ஸ்டெல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணாங்க. எல்லாருக்குமே ஓரளவுக்கு சூட்டா ஆச்சு. நான் ஆயிலி ஸ்கின், எங்க அம்மா ட்ரை ஸ்கின், எங்க வீட்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்கின் டைப்ல இருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்க்காக தான். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கீழ ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ போய் கமெண்ட்ல சொல்லுங்க. See you in next video. Bye. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.